ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு புதிய டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடக்கூடிய எல்லா பிரஸ் அப்டேட்ல இருந்து எல்லா டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட்டுமே நம்ம ரெகுலரா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனும் நீங்க தரிசனம் போகும்போது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் மூலமா நம்ம புக் பண்ணக்கூடிய 500 ரூபா தரிசன டிக்கெட் ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் சேர்த்தே வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அதோட அப்டேட் தான் நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா 300 ரூபா தரிசனமும் ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் ஓபன் ஆகும் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நம்ம வரலாம். ஏன்னா லாஸ்ட் மந்த்துமே மேக்கும் ஜூனுக்கும் சேர்த்து மாதிரி 500 ரூபா தரிசன டிக்கெட்டும் ஓபன் பண்ணாங்க, 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சுதான் நான் ஒரு ஐடியாஸ்ல உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இந்த டிக்கெட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு மே மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்கும் வந்து தனித்தனியா ஓப்பன் பண்ணாங்க. காலையில ஒரு டைம்ல ஓப்பன் பண்ணாங்க, மத்தியானம் ஒரு டைம்ல அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. ஆனா இந்த டைம் வந்து அந்த மாதிரி செப்பரேட்டா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஜென்ரலா வந்து 22ஆம் தேதி வந்து மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய இந்த கல்யாணோற்சவம் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் ஓப்பன் ஆகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த சேவாவுக்கு போகணுமா அப்படின்றது நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா அந்த சேவாவை நீங்க என்னைக்கு புக் பண்ணிருக்கீங்களோ லைவா வந்து நீங்க எஸ்விபிசி சேனல்ல டிவிலயோ இல்லைன்னா இந்த வெப்சைட்ல கூட நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் போகும். அந்த டைம்ல நீங்க சேவாவை வீட்ல இருந்தே பாத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜ்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுல ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு பாருங்க, லைவ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, எஸ்விபிசி லைவ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த வாட்ச் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லைவா இப்ப என்ன செய்வாங்க திருமலையில நடந்துட்டு இருக்கு, என்ன பூஜை நடக்குதோ அதை நீங்க வந்து அந்த சேனல்ல போறதா பாத்துக்கலாம். ஸோ அப்போ நீங்க வந்து என்ன சேவா கல்யாணோற்சவம்னா அதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து பாத்துக்கணும். டைரக்டா இதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு நம்ம திருமலைக்கு தரிசனம் போகலாம். இப்போ உங்களுக்கு ஜூலை மாசம் கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு ஜூன் மாசத்துல ஏதாவது சேவா டிக்கெட் இருந்துச்சுன்னா இப்பவே நம்ம வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு சேவா அவைலபிள் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கும் சரி, நீங்க புக் பண்றதுக்கும் நமக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கண்டிப்பா வேணும். இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்னொரு வெப்சைட், அதாவது பழைய வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல ஆன்லைன் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவாஸ் வந்து எந்தெந்த மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு காட்டும். இப்போ ஜூலை மாசம் நீங்க 1ஆம் தேதி போகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஜூன் மாசத்துல ஒரு சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்பவே கூட நம்ம வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். எந்த சேவா வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவமா இருந்தா நம்ம 2 பேத்துக்கு புக் பண்ணிக்கணும். மற்ற சேவா எல்லாமே ஒரு நபருக்கு கூட நம்ம புக் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து சகஸ்கர தீபாலங்கார சேவாலாம் பாருங்க, ஒரு ஒரு பர்சனுக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நமக்கு ஜூன் மாசம் கடைசி வாரம் தான் அவைலபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி வேற சேவாஸ் எல்லாம் நீங்க கல்யாணோற்சவம்லாம் நிறையவே இருக்கு. ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் கடைசி வாரத்துக்கு மட்டும்தான் சேவாஸே வந்து அவைலபிள் இருக்கு. அவ்வளவுக்கு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து டிக்கெட்டோட கவுண்டிங் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கு அதிகமா இருக்குமா என்னன்னு தெரியல, ஓப்பன் ஆனாதான் தெரியும். ஸோ உங்களுக்கு சேவா வேணும்னா நீங்க இப்பவே புக் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ற அன்னைக்கு மட்டும் நம்ம தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் அவைல் பண்ணிக்கலாம். இதுல வந்து 300 ரூபா தர்ஷன் கியூல தான் இந்த தரிசனமும் அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு என்ன டைம் ஆகுதோ சேம் அதே டைம் தான் இதுக்கும் வந்து ஆகும். ஒரு லாகின் ஐடியில மேக்சிமம் நம்ம எத்தனை பேத்துக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். ஒரு லாகின் ஐடியில மேக்சிமம் நீங்க 16 பேர் வரைக்கும் கூட இந்த சேவாஸ் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு 12 பேர் வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு டைம் பண்ணும்போது மேக்சிமம் 2 பேருக்கு பண்ணணும். அவங்க 2 பேத்துக்கு சேவா புக் பண்ணிட்டு திரும்பியும் நீங்க அதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி இன்னும் 2 பேத்துக்கு பண்ணணும். இந்த மாதிரி நீங்க டபுளா எத்தனை பேத்துக்கு பண்ணணுமோ பண்ணிக்கணும். ஆனா ஒரு டைம்ல நம்ம 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். ஆனா அந்த லாகின் ஐடியில நம்ம 10, 12, 14 இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ 300 ரூபா தரிசனம் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்ம 6 பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? ஆனா இதுல அந்த மாதிரி கிடையாது. நம்ம முன்னாடியே சேவா புக் பண்ணி வச்சுட்டு தரிசன டிக்கெட் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த டேட்ல வந்து அந்த டைம்ல ஓப்பன் ஆகும்போது லாகின் பண்ணிட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். வர்ச்சுவல் சேவா சூஸ் பண்ணீங்கன்னா என்ன வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிருக்கீங்களோ அது பக்கத்துல புக் தர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்டோட கம்ப்ளீட்டான புக்கிங் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் மட்டும் கூட நீங்க பண்ணிக்கலாம். சேவா அப்பவுமே நம்ம பண்ணலாம். பட் ஓப்பன் ஆனப்போ சேவா புக் பண்ணிட்டு தர்ஷன் புக் பண்ணா நமக்கு கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ எனக்கு கன்ஃபார்மா டிக்கெட் வேணும், நாங்க கண்டிப்பா போயே ஆவணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்க, முன்னாடியே இந்த ரூ. 500 தர்ஷன் டிக்கெட்ட புக் பண்ணி வச்சுக்குங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிர்றாங்க. அதனால வந்து ரூ. 300 தரிசன டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சேவாலாம் வந்து தீந்துருது, தர்ஷன்ல அவைலபிள் இருக்கு. அந்த மாரி விஷயம்லாம் நெறைய பார்த்திருந்தோம். கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னா ரூ. 500 வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இதுதான் லேட்டஸ்டான அப்டேட். ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஒவ்வொரு அப்டேட்ஸா குடுத்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் அப்டேட் வருதுங்க. யாருக்காவது ஆகஸ்ட் மாசம் சம்பந்தப்பட்ட டிக்கெட்ஸ் வேணும் அப்டின்னாலும் புக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.